தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது: தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்று பாஸ்கா 2ஆம் வாரம் ஏப்ரல் 30ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தி பாடல் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நிக்கதேம் அப்படிங்கிறவர்கிட்ட என்ன சொல்றாரு? மிகப்பெரிய விஷயங்களை எடுத்துரைக்கிறார். என்னது? கடவுள் ஆகிய இயேசு கிறிஸ்து மேல நம்ம நம்பிக்கை வச்சோம்னா நம்ம தண்டனை தீர்ப்பிலிருந்து எஸ்கேப் ஆகலாம். ஓகேங்களா? தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. இயேசு கிறிஸ்து மேல மட்டும் நீ நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்காதான்? தண்டனை தீர்ப்பே கிடைக்காதான். அப்படின்னா என்ன பாருங்க, வாழக்கூடிய ஒரு நல்ல நினைவு தெரிந்து வாழக்கூடிய ஒரு 50-60 வருஷத்தை நாம் நல்லபடியாக கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டோம்னா நிலையில்லாத முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம அடைய முடியும். ஓகேங்களா? நான் சொல்ல ஏசப்பா சொல்கிறேன். ஸோ நாம் ஏன் அப்படின்னா, மக்கள் இப்போ நல்லது கெட்டதை நினைக்கும் போது கெட்டது செய்யறது ஜாலியாக இருக்கிறதுனால எல்லாரும் கெட்டதை நோக்கியே போகிறாங்க. இருளை நோக்கி நடக்கிறாங்க. ஒளியை நோக்கி வர்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நாம் என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்துவை நம்பக்கூடிய நாமளாவது என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்துவ போன்ற ஒளியின் பின்னால் நம்ம நடந்தோம்னா, ஒளியின் வழி மக்களாக நடந்தோம்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்? கடவுளோடு இணைந்தே செய்வோம். கடவுளோடு இணைந்தே நம்ம இருப்போம். ஓகேங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. Praise the Lord.